வணக்கம் தோழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன குபேரா. ஆக்சுவலி நேற்று குபேரா ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமா முடியல, அதனால நேற்று வீடியோ பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ வாங்க நம்ம குபேரா ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ குபேரா இந்த படத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பட் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மெயின் ஆள் யார் தெரியுமா? வேற யாருங்க, நம்ம நடிப்பு அசுரன் தான், வேற யாரும் இல்ல, தனுஷ். அவர் பேசின பேச்சுக்கு எல்லாருமே போட்டு செஞ்சுட்டு இருந்தானுங்க. என்னடா இப்படி பேசுறாரு, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் ஆவாதான் எல்லாருக்கும் இப்ப நிறைய கேள்விகள் இருக்கலாம். பட் என்னடா இவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஃபார் ஹிம்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா அமைஞ்சிருக்கு அவருக்கு. ஏன்னா செம்ம ஆக்டிங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருக்கான்னு தான் சொல்லுவோம். ஒரு ஒரு விஷயங்களும் அவ்வளோ சூப்பரு. இன்ட்ரோ சீட் பிச்சைக்காரன் நடிச்சிருந்தீங்கலாம் பயங்கரமா இருந்தது. இப்போ நம்ம விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் கூட பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்காரன் சீனை நடிக்க முடியுன்றது வந்து இவர் சீரியஸா வேற லெவல். ரிவ்யூ பண்ண முடியல. பட் ஆனால் நிறைய ரிவ்யூஸ், நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு மீம்லாம் வந்துட்டு, நான் மிடில் கிளாஸ் நடிக்க சொன்னாவே பிச்சைக்காரனா தான் நடிப்பேன், இதுல பிச்சைக்காரனாவே நடிக்க சொல்லியிருக்கீங்களேன்ட்டு ஒரு மீம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் நாகார்ஜுனா ரொம்ப செட்டிலான ஆக்டிங். ஐயோ, ரஷ்மிகா மந்தனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்லா நடிச்சிருக்க ரோல்னு சொல்லலாம். ஏன்னா சும்மா கிரிஞ்சு பண்ணாம இல்லை, கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரோல் எல்லாமே ஓவராலா இது வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம். த்ரில்லர்னு சொல்லலாம், இல்லை ட்ராமான்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொண்ட ஒரு மூவி தான். பட் ஆனால் 3 hours 15 minutes ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. எப்படின்னு தெரியல. இந்த 3 hours 3 minutes எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் எதுவுமே போர் அடிக்கல உங்களுக்கு. இந்த சீனை தூக்கிக்கலாமோ அந்த சீனை தூக்கிக்கலாமோன்னு எனக்கு பெருசா தோணல. கிளைமேக்ஸ் கொஞ்சம் இதுவா இருந்தது, பெருசா ஒரு எஃபெக்டா இல்லை. ஓவராலா படம் பார்த்த ஃபீல் கிடைக்கல நம்மளுக்கு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல படம் தாங்க. எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்கல, எங்கேயுமே ஒரு இது இல்லை. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாட்டு செம்ம. அதுவும் அந்த போய்வா போய்வா நண்பாவோட சாங் பிளேஸ்மெண்ட்லாம் வேற லெவல். சீரியஸா செம்ம எமோஷனலா இருக்கும். நான்லாம் லிட்டலா அழுதுட்டே தான் சொல்லுவேன் தேட்டர்ல. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய சீன் அழகாக வந்தது. நல்லா தனுஷோட ஆக்டிங்னால தான் சொல்லணும். சீரியஸா ஒரு டைலாக் டெலிவரி, ஆக்டிங். சேகர் கமலா ஒரு பெரிய டேரக்டர்னு அப்படி தனுஷும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, இவர் படம் தான் சூப்பரா இருக்கும் என்னோட தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் எடுத்திருக்காரு. டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெரிய டிஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம இதுதான். ஸோ ஓவராலா இது வந்து ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமாவா கன்வே ஆயிருக்கு. நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் தேட்டர்ல. கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. பட் ஆனால் கொஞ்சம் பெருசா போற மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் ஃபீல் ஆகும். மெயினா இந்த படம் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொண்ட பக்காவான ஆக்டர்ஸ்லாம் வச்சு சூப்பரா எடுத்த ஃபிலிமுங்க. மற்றபடி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு இந்த உலகில் எல்லாம் எமது எமதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல மேஜர் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்சிங் தாங்க. தனுஷ், ரஷ்மிகா, நாகார்ஜுனா கூட அப்பப்போ மாறுது. இவங்க 2 பேரோட மட்டும்தான் பைலிங்குவல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே லிப்சிங் ரொம்ப மோசமா இருக்குங்க. தெலுங்குக்கு பதிலா தமிழ் வாய்ஸ் போடுறது சுத்தமா செட்டே ஆகல. பட் ஆனால் எப்படி சர்டிஃபிகேஷன் போர்டு தமிழ் மூவின்னு கொடுத்தாங்கன்னே தெரியல. தெலுங்கு டப்டு மூவி தான் கொடுத்துடணும் நியாயப்படி பார்த்தா. இது எல்லாருமே தெலுங்குல வாய்ஸ் வைக்கிறாங்க, தமிழ்ல வாய்ஸ் வருது. அது ரொம்ப ரொம்ப மேஜர் டிஃபெக்ட்டுங்க. அது ஒண்ணு. பிளஸ் இந்த டியூரேஷன், இது ரெண்டும் குறைச்சிருந்தாங்க கண்டிப்பா இந்த படம் தனுஷ்க்கு ஒரு பெரிய ஹிட் அமைஞ்சிருக்கும். இப்பவே இது யுனானிமஸ் ஹிட் அப்படி இப்படின்னு போடுறாங்க. பட் எல்லாராலையுமே லைக் பண்ணப்பட்டிருக்கும். இது 2 நாள்ல நிறைய பேர் இந்த படத்தை விரும்பாம இருக்கலாம். பட் ஆனா தனுஷ் ஆக்டிங்காகவே நீங்க தேட்டர்ல போய் பார்க்கலாங்க. சூப்பர் ஆக்டருங்க. அப்பா சான்ஸே இல்லை. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் கண்ட்ரி, இல்லை இந்த வேர்ல்டுனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிமா இருந்தது. அவரோட இன்டர்வியூ ஒரு 20-25 நிமிஷம் அப்புறம் தான் வரும். அது வரையுமே கதை நல்லா நகரும். நாகார்ஜுனா இருந்தனாலன்ட்டு நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்டோரி ஓரியன்டாக தான் இது ஓவராலுவே படம். ஸோ குபேரா இந்த படத்துக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக மறந்துடாதீங்க.